ஹாய் கைஸ். பேசு. வந்து 11th டிசம்பர் இன்னைக்கு லேப் செமஸ்டர் வைவான்னு சொல்லி சொன்னாங்க. பட் திடீர்னு நானும் அந்த செமஸ்டர் வைவா இருக்கிற ஒரே காரணத்துக்கு தான் காலேஜ் போகலான்னு சொல்லியிருந்தேன். எல்லா வீடியோவும் ஏன் ஒரே காரணம் இதனால தான் போனேன் அப்படின்னா அட்டனன்ஸ் இருக்கு. என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு 8 நாள் கண்டிப்பாக லீவ் போட்டா இந்த 6 மாதம் எடுத்த மொத்த சப்ஜெக்ட் 8 நாளில் கவர் பண்ணிடுவேன். ஆல் த பெஸ்ட் சார். ஸோ அதனால லீவ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி படிக்கணும் இல்லையா அது வேற. பட் ஆனால் லீவ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன். அந்த மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்கேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா இப்போ செமஸ்டர் லேப் எக்ஸாம் தனியாக வரும், இன்டர்னல்ஸு, இன்றைக்கி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதனால தான் வந்து ப்ரெசன்டேஷன் நான் தான் ரோல் நம்பர் 1. அந்த கதை வேற ஒரு நாள் அதை எடுத்தே பேசணும். ரோல் நம்பர் 1 என்ன அப்படின்னு. நான் ரோல் நம்பர் 1 காட்டி வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் ப்ரெசன்டேஷன்லாம் முடிஞ்சு ஒன்று நான் ஃபுல்லாக ஃப்ரீ தான். எனக்கு ஒன்று எந்த வேலையுமே இல்லை காலேஜில். பட் ஆனால் என்னென்னா இந்த மாதிரி செமஸ்டர் எக்ஸாமு வைவா இந்த மாதிரி எடுத்து தான் காலேஜ் போய் தான். ஸோ அதான் இன்றைக்கி வைவான்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு சரி காலேஜ் போயிடலாங்க மெட்டர்னிட்டியில் கிளம்பி போயிட்டேன். நீங்கள் வைவா இல்லைப்பா, அடுத்த வாரம் மண்டே தான் வைவா அப்படின்னு. என்ன கொந்தளிச்சாதீங்க. என்ன பண்ணுறது, நான் காலேஜ் போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது சரின்னு சொல்லி வேறு வழியெல்லாம் உட்காந்தேன். ஃபுல்லாக கிளாஸ் காலைல ஃபுல்லாக உட்காந்துட்டு அப்புறம் மத்தியானம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்க. அடுத்த வாரம் வந்து எக்ஸாம் வருது, இந்த வாரத்தை விட்டா என்ஜாயே பண்ண முடியாது சொல்லி செகண்ட் செமஸ்டர் ஒரு ஃபேர்வெல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 பசங்க வந்து கிளம்பி போனோம். எத்தனை மணிக்கு ஒரு அதாவது 4th பீரியட் கட் போயிட்டோம். செகண்ட் பீரியட் இருந்தோம், 3rd பீரியட் இருந்தோம். 4th பீரியட் கட் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி அப்படியே வரும், சிட்ராவில் மேரியோ இருக்குது, மேரியோவில் வந்து ஜாலியாக வந்து ஜூஸ் குடிச்சிட்டு திரும்பி காலேஜ் வந்துடும், 1:40 கிளாஸ் ரன் பண்ணிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் போயிட்டு ஒருத்தன் எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லி நின்ட்டான். சரி பிரியாணி அங்கே எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் பிரியாணி இருக்குது, அதாவது ப்ராட்வே இருக்குது அப்படின்னா சைடில் பார்த்தா ஒரு ப்ளூ கலர் ஷெட்டு போட்டு காலேஜ் பிரியாணி இருக்கும். சரி அன்லிமிடெட் வேறு சொன்னான் என் ஃப்ரெண்டு, அன்லிமிடெட் பிரியாணி இடாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் உட்காரோம். அன்லிமிடெட் நாங்கள் என்ன சிக்கன் பிரியாணி வாங்கணும், எந்த பிரியாணி வாங்கினா அன்லிமிட்டடாக தரோம் அப்படின்னு நினச்சிட்டோம். நாங்கள் போயிட்டு பிரியாணி கேட்கணும். தம்பி இல்லை பந்தல் ஒன்று ஏதோ அந்த அது பேர் வேறு மறந்துச்சு, அதான் அந்த மீல்ஸ் மாதிரி போடுவாங்களே அந்த மாதிரி ஏதோ பந்தல் பிரியாணி ஏதோ சொன்னாங்க. அதுதான் அன்லிமிடெட் தருவோம், மிச்ச பிரியாணிலாம் அன்லிமிடெட் தர மாட்டேன்னு. நாங்கள் 5 பேர் போய் உட்காந்துட்டு சரி ஓகே நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு பிளான் பண்ணோம். சரி ஒரே அந்த பந்தல் பிரியாணி வாங்கினா தான் வந்து அன்லிமிடெட் பிரியாணி கிடைக்கும், சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து போடுறாங்களே அப்போ தான் வந்து ஒரு முட்டை ஒரு லெக் பீஸ் வரும். அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து வெறும் ரைஸ் தான் வரும், பீஸ் வராது உள்ள. நாங்கள் வந்து சரி ஓகே பீஸ் வரல நமக்கு சோறு தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டோம். ஆனால் அந்த பந்தல் பிரியாணி வந்து 300 ருபீஸு, மிச்சம் எல்லாம் வந்து நார்மல் சிக்கன் பிரியாணி வந்து 230. என்ன பண்ணுவோம், 2 நார்மல் சிக்கன் பிரியாணி வாங்கணும், அப்புறம் ஒரே ஒரு பையனை மட்டும் பந்தல் பிரியாணி வாங்க சொல்லுவோம். அது கூட லைக் ஒரு ஃப்ரை வரும், ஒரு ஏதாச்சும் ஒரு ஸ்டார்டர் சிக்கன் ஸ்டார்டர் வரும், அது பீடா ஐஸ்கிரீமு ஜூஸ் இதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு காம்போ மாதிரி வச்சுக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தரை வாங்க வச்சிட்டோம். மிச்சம் 4 பேர் சேர்ந்து 2 பிரியாணி வாங்கிட்டோம், 2 சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு நாங்கள் போட்டு முடிச்சுட்டு இவனுக்கு வந்து பிரியாணி ஏதாவது இந்த பந்தலில் அவன் அந்த பந்தல் பிரியாணி சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் தான் அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி. ஸோ கொண்டு வச்சாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களாம் எடுத்து எங்கள் பிளேட்டில் போட்டு திரும்பி ரீஃபில் 5 வாட்டி ரீஃபில் வாங்கணும். அதாண்டா பாவம். அப்புறம் ஒன்னொரு பிரச்சனை வேறு இல்லை, ரீஃபில் வாங்காத விடுங்க, போய் எடுத்து வந்தோன்னு தந்தாங்க. இந்த எனக்கு லாஜிக் இருக்கு. இப்போ நான் வந்து நம்ம அன்லிமிட்டட் பிரியாணி ஒன்று சொல்லிட்டான். நான் என்ன மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா சரி ஒருத்தர் தான் ஷேரிங்லாம் விட மாட்டாங்க போல, ஷேர் பண்ணி சாப்பிட்றோன்னா ஒரு பிரியாணி 10 பேர்த்த கூப்பிட்டு வந்துட்டு ஒரே அன்லிமிட்டட் பிரியாணி நான் 10 பேர்த்தையும் ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. ஸோ அந்த லாஜிக் வந்து தப்பு இல்லை. நான் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா இந்த எதுவும் கேட்கல, நாங்கள் அப்படி தான் பண்ணுறோன்னு தெரியுது. ஆனால் எதுவும் சொல்ல, ஒருவேளை அது அப்படி தான் போகலாம், எனக்கு என்னன்னே தெரில. பட் ஆனால் எப்படி லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தாலே அது இடிக்குது. இப்போ நான் வந்து ஒரே ஒரு பந்தல் இந்த மாதிரி வாங்கின மாதிரி 300 ரூபாய்க்கு ஒரே ஒரு பிரியாணி வாங்கிட்டு அன்லிமிட்டட் பிரியாணி தானே, ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு சுற்றி சாப்பிடல. அப்போ வந்து எப்படி பார்த்தா எங்களுக்கு லாஸ்ட் தான் 10 பேர் சாப்பிட்டா எப்படி 300 ரூபாய்க்கு 10 பேர் சாப்பிட்டா என்ன கணக்கு வரும். ஸோ வந்து இந்த மாதிரி தான் பேசுகிறேன். நாங்கள் அப்படியே தான் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் என்னன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 பிரியாணி 2 சிக்கன் பிரியாணி வாங்கிட்டோம். ஏன்னா பீஸ் வராது, அவனோட வந்து பீஸ் வராது. ஸோ அதாவது 2 வாங்கிட்டு முட்டை 2 பேர் 2 முட்டை வந்து 2 பேர் எடுத்துட்டோம். அப்புறம் 2 பீஸ் வந்து அதை 2 பேர் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் ரைஸ் இவனோட வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். 4 வாட்டி 5 வாட்டி அந்த நம்ம போகிறாங்க. நாங்களும் சிரிப்பு தரமாட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா லைக் இங்கே போயிட்டு இது பண்ணோம், லைக் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா லைக் அந்த அண்ணா வேறு இவனு வேறு மிரட்டுறாரு, பிரெட் அல்வா இவனுக்கு வந்து பிரெட் அல்வாவுக்கு பிறந்தவங்க தான் நாங்களாம். எல்லாம் ஏன்னா எஸ்எஸ் பிரியாணிலாம் போய் சாப்பிட்ருக்கவங்கலாம் வந்து பிரெட் அல்வா தான் தருவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரெட் அல்வா. அங்கே எஸ்எஸ்ல இதே பண்ணுவாங்க, நல்லா பெருசாக இருக்கும் பிரியாணி. ஒரு பிரியாணி எஸ்எஸ் வாங்கினோம்னா 2 பேர் சாப்பிடலாம், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும்.
நாங்களும் அப்படி வந்துட்டு சரி பிரெட் ஆம்லெட் அன்லிமிட்டட் தருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் 2 வாங்கி சாப்பிட்டு இவ்வளோதான் குட்டிக்கிறோம். ஒரே ஒரு வயதோட பிரெட் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு போதுமா? இல்லை போதாது. திரும்பி கூப்பிட்டு நான் பிரெட் அப்படின்னா வந்துட்டு சார் ஒரே ஒரு டைம் எல்லாத்துக்கும் பிரெட் அல்வா தருவோம் சார். செகண்ட் டைம்லாம் வந்தால் காசு கட்டணும். என்ன பிரெட் அல்வா ஃப்ரீயாக தர மாட்டேங்க அப்படின்னு அதுக்கு ஒரு பிரச்சனை. அத்தனை அழுதுருவாங்க போல. ஐயோ டே டாவா ரெடி ஏட்டா கப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அத்தனை அங்கே போய் நின்று இப்படியா அழுகிற மாதிரி நின்று இருக்காங்க. அழுகிற மாதிரி அந்த பேச தெரியல. இல்லடா நமக்கு இன்னைக்கு இப்படி வந்துட்டாடலே அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். ஸோ அப்புறம் அப்படியே நான் போய் ஜிம்முக்கு போயிட்டேன். அவ்வளோதான் கிளாஸ் சாயங்காலம் அட்டன் பண்ணேன். நான் அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். இப்போ தான் வரேன். நீ வந்து லைக் ஒரு 8:30 கிட்ட ஆச்சு. நம்ம வந்து இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்த வாட்டி எவனாவது நம்ம பசங்க என்ன ஹோட்டல் ஆரம்பிச்சோம்னா இந்த ஒரு லாஜிக் அன்லிமிட்டட் பிரியாணினா எவனையும் ஷேர் பண்ண விடக்கூடாது. இது வந்து நமக்கு சாப்பிட்ற நமக்கு நல்லா தான் இருக்கும். பட் அங்கே வந்து ஒருத்தர் காசு போட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வெறி பாவம். நானும் போய் சாப்பிட்றேன். லைக் கதை தடிக்கிட்டே இருக்காங்க. நடுவில் ஒரு டைம் ஸ்டக் ஆகிருக்கும். கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். கதை தட்டினாங்க. பேசிட்டு இருங்க நான் வந்து ஒரு வேலையாக இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிக்க வேலையை வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி தோசை ஊற்றி வச்சுட்டு வீட்டில் கூப்பிட்டாங்கன்னா இல்லை டே அந்த தோசையை சாப்பிட வெளியே போடவே மாட்டாங்க. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன்.